ஒன்று நாளாகமம் 29வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனங்கள் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளெல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஆக இங்கு அற்புதமான வார்த்தைகளை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். தேவரீர் எல்லாருக்கும் தலைவராக எப்படி இருக்கிறீர்? உயர்ந்திருக்கிறீர் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். எப்படி கிருபை தலைமைத்துவம், ஆண்டவர் எப்படி நம்மை இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்துக்கு நம்மை உயர்த்துகிறார். மோசே ஒரு அற்புதமான வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்படி சொல்றாருங்க? நீங்கள் இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் எவ்வளவு மடங்கு? 1000 மடங்கு என்று சொல்றார். அப்போ இப்பொழுது இருக்கிற நிலைமையில நாம் திருப்தி அடைய வேண்டிய தேவையில்லை. ஒருவேளை அதிருப்தியின் நிலையில நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை இன்னும் நிறைவான ஒரு இடத்திற்கு அனுப்பும்படியாக அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக எப்படி நம்மை நடத்துகிறார்? கடந்த வாரங்களில் நாம் கற்றுக்கொண்டவைகளை நினைவு கொள்ள வேண்டும் என்றால், அன்பின் அடிப்படையில் நம்மை அவர் நடத்துகிறார். இணைந்து சொல்லுவோம். எப்படி நம்மை நடத்துகிறாருங்க? அன்பின் அடிப்படையில். அவர் அன்பின் அடிப்படையில் நம்மை நடத்துகிறபடினால் நாமும் அன்பின் அடிப்படையில் தான் அர்ப்பணமும் செய்ய வேண்டும், அல்லது அவரை பின்பற்ற வேண்டும் என்பதை வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பல உதாரணங்களை நாம் கவனித்திருக்கிறோம். எப்படி கிருபையின்படி நம்மை நடத்துகிறார், அற்புதமாய் நம்மை நடத்துகிறார் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரத்தில் நாம் கவனித்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக என்ன செய்திருக்கிறார்? தந்தொருளி இருக்கிறார் என்று கடந்த வாரத்திலே நாம் கவனித்தோம். அதனுடைய எளிமை சுருக்கம் எப்படி இருக்கிறது என்றால், வேதம் இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் அவர் என்ன செய்கிறாராம்? நிரப்புகிறார். அப்படி நிரப்புகிறவர் தான் திருச்சபைக்கு தலைவராக இருக்கிறார் என்று பைபிளில் சொல்லியிருக்கிறார். அதை இவ்விதமாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். இல்லையா? தம்மை கொண்டே நம்மை நிரப்புகிறார். இணைந்து சொல்லுங்கள். தம்மை கொண்டு நம்மை நிரப்புகிறார். நம்மை நிரப்புவதின் மூலமாக தான் நம்மை நடத்துகிறார். இணைந்து சொல்லுங்கள். தம்மை கொண்டே நம்மை நிரப்புகிறார். நம்மை நிரப்புவதின் மூலமாக தான் நம்மை என்ன செய்கிறார்? நடத்துகிறார். இல்லையா? He fills us with himself. தம்மை கொண்டே நம்மை நிரப்பி திருச்சபையானது அவரை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் நோக்கமாக இருக்கிறதை நாம் கவனிக்கிறோம். அப்போ ஆண்டவர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொன்னோம் என்றால் 2 முக்கியமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று தேவனுடைய வார்த்தை, 2வது தேவனுடைய ஆவியானவர். இணைந்து சொல்லுங்கள். முதலாவது தேவனுடைய வார்த்தை, 2வது தேவனுடைய ஆவியானவர். இது ரெண்டும் இணைந்து தான் செயல்படக்கூடியவைகளாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரெயினில் போகணும். உதாரணத்தை அவ்விதம் நாம் சொல்வோம் என்றால், ஒரு தண்டவாளத்தில் ரெண்டு ரயில் இருக்கிறது, அல்லவா? 2 புறமும் இருக்கிறது. ஆக அது ரெண்டும் இணைந்தே போகும் பொழுது தான் போய் சேர வேண்டிய இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? போய் சேர முடியும். ஒன்று நீட்டி இருந்து ஒன்று குறைச்சலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையா? நியூஸில் நம்ம படிக்கிறது போல் ரயில் தடம் புரண்டது அப்படின்னு நீங்கள் வாசிக்கிறீங்க இல்லையா? அதுபோல் நிறைய பேருடைய வாழ்க்கையே என்ன ஆயிடுச்சு? தடம் புரண்ட நிலைமையில் தான் இருக்கிறது. ஆக ஆவிக்குரிய விதமாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை, அதோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு நடத்தப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு 2 கண்களை கொடுத்திருக்கிறார். ஒரு கண்ணை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக அழைக்கல, இல்லையா? சாதிக்க வேண்டும் என்று என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். அப்போ ஒரு கண்ணில் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை தான் பார்க்க முடியும். ஆனால் அதே விஷயத்தை 2 கண்களை கொண்டு பார்ப்பீர்கள் என்றால் அதனுடைய முழுமையை உங்களால் என்ன செய்ய முடியும்? நல்ல டெப்த் ஆஃப் பெர்செப்ஷன் சொல்கிறது, அது நமக்கு கிடைக்கும். அதுபோல தான் வார்த்தை மாத்திரம் அல்லது ஆவியானவர் மாத்திரம் அப்படி என்று பிரித்தெல்லாம் நம்ம கவனிக்க முடியாது. ரெண்டும் இணைந்து தான், இருவரும் இணைந்து தான் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். மறுபடியும் ஒரு உதாரணத்தை அதை உறுதிப்படுத்துவதற்கு சொல்ல வேண்டும் என்றால், நம்ம வாய் திறந்து ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது, யாராக இருந்தாலும் ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையோடு சுவாசமும் என்னதான் செய்கிறது? சேர்ந்து வரக்கூடியதாகத்தான் இருக்கிறது, இல்லையா? அப்போ வெறும் வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, ஆனால் சுவாசம் வரக்கூடாது அப்படின்னா இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ரெண்டும் இணைந்து தான் என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. யோவானில் இயேசு சொல்லும்போது விதமாக சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இணைந்து சொல்லுங்கள். என்னுடைய வார்த்தை எப்படி இருக்கிறது?
ஆவியும் ஜீவன் அப்படின்னு சொன்னோம்னா வார்த்தைக்குள்ளதாக ஆவி இருக்கிறது. அந்த ஆவிதான் உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை வேதம் போதிக்கிறதை நாம் கவனிக்கிறோம். ஆக அது இவ்விதம் அடிப்படையை நாம் சரி செய்து கொண்டு எப்படி கர்த்தர் நம்மை நடத்த முடியும் என்பதை நம்ம கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 40வது அதிகாரத்துக்கு நீங்கள் திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், how does God lead us? கிருபை எப்படி நம்மை நடத்துகிறது? இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் நம்ம என்ன செய்கிறாருங்க? நடத்துகிறார். எப்படி நடத்துகிறார்? கவனித்து வாசிக்க வேண்டிய அற்புதமான வார்த்தை. சங்கீதம் 40வது அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். வாசிக்கலாம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. அப்புறம் வாசிப்போம் 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றார். நடத்துதலை குறித்து சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இப்போ 7ஆம் வசனத்தில் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதியிருக்குதுன்னு சொல்றார். அப்போ ஆண்டவர் என்னை எப்படி நடத்த முடியும்? என்னை குறித்து என்ன விஷயம் வச்சிருக்கிறாரு? பைபிள் சொல்லுகிற என்னை குறித்து உமது புஸ்தக சுருளில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது தாவீது சொல்லிட்டார். அப்படி சொன்ன தாவீது இப்போ நம்ம கூட இருக்கிறாரா? இல்லை, அவர் மரித்து ரொம்ப பல ஆயிரம் வருஷங்கள் ஆயிற்று. அவர் தேவனோடு இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த வசனம் யாருக்குரியதாக இருக்கிறது? நமக்குரியதாக தான் இருக்கிறது. தாவீது சொன்னதாக இருந்தாலும் இன்றைக்கு நான் வாசிக்கிறபடினாலும் கவனித்து வாசிப்போம். அப்பொழுது நான், இல்லையா? அப்படி தான் இருக்கிறது. வாசிங்க எல்லாரும் இணைந்து. அப்பொழுது நான் யாரு? நீங்கள் தானே. அப்போ உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது? இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி. இப்போ தாவீது இங்கே சொன்னதை எபிரேயர் நிருபத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது இதே வசனம். பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். அப்போ என்னுடைய அடிஸ்தானம் என்ன? வாட் இஸ் தி ஃபவுண்டேஷனல் எம்பசிஸ் என்று நம்ம கவனிக்கும் பொழுது, அவர் சோர்ஸ் டு நோ காட்ஸ் வில் கம்ஸ் ஃப்ரம் காட்ஸ் வேர்ட். தேவனுடைய சித்தத்தை நாம் அறிய வேண்டும் என்றால் அந்த சித்தத்தை வேறு எங்கிருந்தும் நாம் அறிந்து கொள்ள முடியாது, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அறிந்து கொள்ள முடியும். ஆகினால்தான் பைபிளில் சொல்லுகிறது என்னை குறித்து எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? புஸ்தக சுருளில். அப்போ எத்தனை பேர் உங்களுக்கு சொந்தமாக பைபிள் வச்சிருக்கிறீங்க? இல்லையா? பைபிள் வச்சுருந்தா கொண்டு வந்தவங்க கை உயர்த்தி காண்பிக்க வேண்டும். பைபிள் வச்சிருக்கிறீங்களா? இது யார் பைபிள்? உங்கள் பைபிள் தானே? இல்லை சர்ச்சில் விட்டுட்டு போனதை எடுத்துகிட்டு போயிட்டீங்களா? நான் சொல்கிற நம்ம பைபிள் தானே. ஃபஸ்ட்டு பேஜில் நம்ம பேர் தானே எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ இந்த பைபிளில் உங்களை குறித்து எங்கே எழுதியிருக்கிறது? சொல்லுங்கள், எந்த பைபிள் எழுதியிருக்கிறது? பக்கத்தில் இருக்கும் பைபிள்லையா உங்கள் பைபிள்லையா? நம்ம பைபிள் தானே எழுதியிருக்கிறது. அப்போ தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை நாம் படிக்க வேண்டும்? இங்கே நம்மளை குறித்து என்ன எழுதியிருக்கிறதோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். சிலரெல்லாம் என்ன சொல்லுவாங்க? எல்லாம் தலை எழுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தலையிலெல்லாம் ஒன்றும் எழுதப்படவில்லை. பைபிள் என்ன சொல்லியிருக்கிறதெல்லாம் எல்லாம் தேவனுடைய புஸ்தகத்தில் அல்லவோ என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். அதனால தான் ஒவ்வொருவரும் வேதம் வைத்து கொள்ள வேண்டும் என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். ஒரு காலத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு இவ்விதமாக சொன்னார்கள், 400 பேர்த்துக்கு ஒரு பைபிள் இருக்கிறது. எவ்வளோ பேர்த்துங்க? 400 பேர்த்துக்கு ஒரு பைபிள். இப்போ அதெல்லாம் மாறி ஒரு ஆளுக்கு 400 பைபிளுங்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? மாறிடுச்சு, இல்லையா? கிறிஸ்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா குறைஞ்சது 5 பைபிளாவது இருக்கும். சொல்லுங்கள், குறைஞ்சது எத்தனை பைபிள் இருக்கும்? 5 பைபிள், இல்லையா? 3 பெட்ரூம் இருந்துச்சுன்னா 3 பெட்ரூம்லேயும் ஒவ்வொரு பைபிள் வச்சுருப்பாங்க. 2 கார் வச்சுருந்தா ஒவ்வொரு காரில் பைபிள் இருக்கும். இப்போ போதாக்குறைக்கு அறிவியல் முன்னேற்றம், செல்ஃபோன் வச்சுருந்தா அதுலேயும் என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். அதனால் ஒரு காலத்தில் பிரசங்கம் என்பது யாரோ செல்ஃபோன் நோண்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஆசீர்வாதமான வார்த்தைகள் சொல்லலாம் என்று நான் நினைக்க தோணும். ஆனால் இப்போ அதை சொல்ல முடியாது. ஏன்னா பைபிளே எங்கே தான் வச்சு படிச்சுட்டு இருக்கிறாங்க, இல்லையா? பைபிள் படிக்கிறேன்னு சொல்கிறாங்க, கர்த்தருக்கே வெளிச்சம். நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதா? ஆக பைபிள் ஃபோன்லேயே என்ன வந்துருச்சு? பைபிள் வந்துருச்சு. சிலர் ரீடிங் ஆடியோ பைபிள்னு வச்சுருக்குறாங்க, இல்லையா? அந்த பைபிள் போட்டிங்கன்னா ஒருத்தர் வாசிச்சுட்டு இருப்பார், இல்லையா? அவர் வாசிக்கிறத நீங்கள் என்ன செஞ்சுட்டே இருக்கலாம்? கேட்டுகிட்டே இருக்கலாம். அதெல்லாம் ஒரு நல்ல ஆசீர்வாதங்கள் தான். அவர் என்ன வாசிக்கிறது? நானே வாசிப்பேன். நான் சொல்ல வேலையும் சொல்ல முடிகிறதா? அப்படி என்று நீங்களும் வாசிக்க என்ன செய்ய வேண்டும்? பழைய இதெல்லாம் நல்ல வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். நமக்கு இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். மொழிபெயர்ப்பு எடுத்துக்கொள்ளுங்க, இல்லையா? தமிழில் ஒரே ஒரு மொழிபெயர்ப்பு தான் வச்சுருக்கிறோம். ஆனால் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் ரொம்ப வித்தியாசமாக எந்த அளவுக்கு அந்த கருத்தை வெளியில் கொண்டு வர முடியுமோ, புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வசதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார். எதற்காக இவ்வளோ நன்மைகள் நம்ம கொடுத்துருக்கிறார் என்றால் உங்களை குறித்து எங்கே தான் எழுதி வைத்திருக்கிறார், இல்லையா? பைபிளில் தான் எழுதி வச்சிருக்கிறார்.
எங்கே எழுதி வச்சிருக்கிறாரு? எப்படி நான் அதை கண்டுபிடித்து கொள்ள முடியும்? இந்த வசனம் என்ன குறித்து தான் சொல்லியிருக்கிறது என்று எனக்கு எப்படி உறுதியாய் தெரியும் என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் வரக்கூடிய வாரங்களில் சத்தியத்தின் மூலமாக நாம் நல்ல பதில்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அப்போ அடிப்படையில் ஒரு செட்டில்டு திங்கிங், அதாவது இந்த விஷயத்தில் அடிப்படையாக ஒரு நல்ல தீர்மானம் என்னென்று கேட்டால், என்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் தேவ புஸ்தகத்தில் அதை என்ன செய்திருக்கிறார்? எழுதி வச்சிருக்கிறார். அப்படி எழுதி வச்சிருக்கிறதுனால இதை வாரத்துக்கு ஒரு முறை வாசித்தா போதாது. பைபிளில் என்ன சொல்லியிருக்கிற இந்த மாத வாக்குத்தத்தம் ரொம்ப அற்புதமான வார்த்தை. தாவீது இல்லையா, வாரத்துக்கு வாரம் விருத்தி அடைந்தான் அப்படின்னு போட்டுக்கிறதா? இல்லை, தாவீது எப்படி விருத்தி அடைந்தான்? நாளுக்கு நாள், ஒவ்வொரு நாளும். எவ்ரி டே இஸ் எ டே ஆஃப் டெவலப்மெண்ட், எவ்ரி டே இஸ் எ டே ஆஃப் ப்ரோக்ரஸ். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் நாட்களாக இருந்ததுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவரே விளக்கத்தை சொல்றாரு. ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உம்முடைய ஆலயத்தில் தங்கி உம்முடைய மகிமையை பார்க்கும்படியாக, உம்முடைய ஆராய்ச்சி செய்யும்படியாக என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன். அதே சங்கீதக்காரன் இன்னொருத்த சொல்றார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் எப்படி இருக்கிறது? அப்போ ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் நாளாக இருக்க வேண்டும். வாய் திறந்து சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் நாட்கள் இல்லையா? ஸ்டார்டிங் மண்டே டு நெக்ஸ்ட் சண்டே, ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க வேண்டும்? முன்னேற்றத்தின் நாட்களாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய அணுகுமுறை மாற வேண்டும். சொல்லுங்க, நம்முடைய வேதத்தை பார்க்கக்கூடிய அணுகுமுறையே என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். ஏனென்றால் இந்த வேதத்தில் ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கிறது, ஈசாக்கை குறித்து சொல்லியிருக்கிறது, பேதுருவை குறித்து சொல்லியிருக்கிறது, பவுலை குறித்து சொல்லியிருக்கிறது. எல்லாமே சொல்லட்டும், அவங்களையெல்லாம் குறித்து சொல்லியிருந்தாலும் என்னை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. பக்கத்தில் பார்த்தாங்க, உங்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகினால யார் கதையோ படிக்கிற மாதிரி நம்ம படிக்கக்கூடாது. இது நம்ம கதை. சொல்லுங்க, இது யாருடைய கதை? நம்முடைய கதை. நம்மை குறித்து கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். இதை நம்ம ஒரு செட்டில்டு கன்விக்ஷனாக நம்ம உள்ளத்தில் வைத்து கொண்டோம் என்றால் 8ஆம் வசனம் ரொம்ப அற்புதமாக நாம் அதை விளங்கி கொள்ள முடியும். 8ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? வாசிப்போம் இணைந்து. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் என்ன செய்கிறது? இருக்கிறது அப்படின்னு சொல்றார். முதலாவது என்ன சொல்றாரு? என்னை குறித்து உமது புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றார். அப்போ அந்த எழுதப்பட்ட விஷயம் குறித்து சொல்லும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன் சொல்றார். ஆங்கில மொழிபெயர்ப்பு ரொம்ப அற்புதமாக உதவியாக இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், ஐ டிலைட் டு டூ யோர் வில். இங்கிலீஷ்ல எல்லாரும் இணைந்து சொல்லலாம், ஐ டிலைட். டிலைட்னா என்ன அர்த்தம்னா, இல்லையா, இப்போ வெயில் காலம் வந்ததுனால ஐஸ்கிரீம் பேர் சொல்லுங்க பார்ப்போம். இல்லையா, மேங்கோ டிலைட்டுன்னு வச்சுருக்கிறாங்க. மேங்கோ டிலைட்னா என்ன அர்த்தம்? மாம்பழத்தினுடைய உச்சிதங்களெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறோம். அதனால் ஒரு டிலைட்டுங்கிற ஒரு பேர். அதை சாப்பிடுவது சிரமம் அல்ல, சந்தோஷம். சொல்லுங்க, சாப்பிடுவது சிரமம் அல்ல, சந்தோஷம். யாராவது சின்ன பிள்ளைங்ககிட்ட ஐஸ்கிரீம் சாப்பிடுன்னு சொன்னால், ஐயோ இந்த இடவை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவங்கள உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் விட்டால் மூக்கில் கூட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிட்றாங்க. டிலைட், அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ அந்த சந்தோஷமான விஷயத்தை குறித்து சிலருக்கு ஒவ்வொரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். தாவீது சொல்றார் இல்லையா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு மிகுந்த தூக்கமாக இருந்தது. அப்படியே தூக்கத்திலே இருந்து அப்படியே போய்விட்டேன். போன மாதிரியே ஒரு கனவு வந்தது. நான் சொல்கிறேன், விளங்கிக் கொள்ள முடிகிறதா? அப்படியே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு என்ன உண்டாயிற்று? ரொம்ப சந்தோஷம் உண்டாயிற்று. எத்தனை பேருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்தது இல்லையா? அதனால தான் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க. தேர்ட் செட் நல்லா தூங்கி எந்திரிச்சு நல்லா சாப்பிட்டுட்டு மூன்றாவது ஆராதிக்கு வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். மற்ற சர்வீஸுக்காரங்கிட்ட சொல்லிடக்கூடாது. நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடிகிறதா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரொம்ப பாக்கியவான்கள். ஏன் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு சர்வீஸ் இல்லைங்கிறதுனால நானும் ரொம்ப ரிலாக்ஸாக அவங்க கூட என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அதனால தேர்ட் சர்வீஸ் ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பதுக்கு அது ஒரு அற்புதமான காரியமாக இருக்கிறது. சரி, கவனிங்கள். உம்முடைய சித்தம் செய்வது 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய நான் என்ன செய்கிறேன்? விரும்புகிறேன். ஐ டிலைட் டு டூ யுவர் வில். அப்போ தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது சந்தோஷம். நான் சொல்வதை திரும்ப சொல்ல போகிறேன். தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது என்னதுங்க? சந்தோஷம். இணைந்து சொல்லுங்கள், தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது என்னது? சந்தோஷம். ஆனால் நம்ம சில நேரங்களில் நம்ம கேட்ட விதங்கள் எப்படி இருக்கிறது என்றால், ஓ தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்றால் இல்லையோ அது பயங்கரமான விஷயம்.
தேவ சித்தத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடித்தால் செயல்படுத்தக்கூடிய நேரத்தை நிதானிப்பது ரொம்ப கஷ்டம். அப்படியே நேரத்தை நிதானித்தால் அதை செயல்படுத்தி முடிப்பதற்குள்ளதாக ஐயோ பயங்கரமான கஷ்டம். தேவ சித்தம் என்று சொன்னாலே சிலர்லாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, எப்போ நான் அதை செய்யறது அப்படின்னு ஒரு சாரார் அப்படி இருக்கும் பொழுது தாவீது சொல்றாரு, தேவ சித்தம் செய்வது எனக்கு எப்படி இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறது. பாருங்க, இவரை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது எப்படி சொல்லுகிறார் என்றால், இவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாசன், என்னுடைய இருதயத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் அவன் என்ன செய்வான், நிறைவேற்றுவான். அப்ப நான் சொல்வதை திரும்ப சொல்லும்படியாக இருக்கிறேன். தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது சந்தோஷமான விஷயம். சொல்லுங்கள், தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது எப்படிப்பட்ட விஷயம், சந்தோஷமான விஷயம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அப்ப ஜெபம் பண்ணுவதும் எப்படிப்பட்ட விஷயம், சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஜெபம் பண்ணுறது சிலர் சொல்லுங்க, சிலர் ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ரொம்ப தே மேக் இட் வெரி டிஃபிகல்ட். ஜெபம் பண்ணுறது ரொம்ப கடினம், ரொம்ப கஷ்டம் இல்லையா, அதுக்காக காலையில் நேரம் எழும்ப வேண்டாம், அதெல்லாம் ஒழுக்கமெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனால் ஜெபம் என்று சொல்லும் பொழுது யாரோடு பேசுகிறீர்கள், தேவனோடு பேசுகிறீங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்து உங்கள் மேலே உயிரையே வச்சிருக்கிற ஒருவரோடு பேசுவது உங்களுக்கு சிரமமாக இருக்கிறதா, சந்தோஷமாக இருக்கிறதா? இல்லையா? இல்லைங்க, ஜெபம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறது. ஒருத்தர் சொன்னார், எங்கள் குடும்ப ஜெபம் முடிகிறதுக்குள்ளேயே கர்த்தருக்குள்ளே நிறைய பேர் நித்திரை அடைகிறார்கள். இல்லை, நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? எல்லாம் உட்காந்து கவர்ந்து கொடுத்து ஜெபம் பண்ணால் ஆமேன்னு சொல்கிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எழுப்ப வேண்டிய நிலைமை வந்துடுது. ஏன்னா ஜெபம்னு சொன்னாலே இல்லையா, சிலருக்கு ஜெபம் இன்னும் கொட்டாவி தான் வந்துடும். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ சிலர் ஜெபம்னா ரொம்ப கஷ்டம். ஐயோ காலையில் எழும்பி ஜெபம் பண்ண வேண்டாம். ஒரு பிரசங்கியார் இப்படி சொன்னார். அவர் ஆண்டவர்கிட்ட சொன்னார், ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் காலையில் 5 மணிக்கு எழும்பி நான் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதி செஞ்சுக்கிட்டார், அவரே செஞ்சுக்கிட்டார். ஆக கொஞ்ச நாள் நல்லா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணிட்டார். ஆனால் போக போக அது ரொம்ப என்னவா மாறிடுச்சு, கொஞ்சம் சிரமமாக மாறிடுச்சு. அப்புறம் 5 மணி அப்படின்னு நினச்சாலே, நாளைக்கு காலையில் எழும்புறது இன்னைக்கு நினச்சாலே இப்போவே மூட் அவுட் ஆயிடுது, அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. அதனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னு கேட்டோம்னா, ஆண்டவரே எனக்கு காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கிறது நினச்சாலே, ஜெபம் பண்ணணும்னு நினச்சாலே எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஆண்டவர் சொன்னாரா, 4:45 உன்னை நினச்சா எனக்கு கஷ்டமாயிருது. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்க, உங்களோட பேச விருப்பம் இல்லாதவரோடு நீங்கள் பேச உங்களுக்கு விருப்பம் வருமா? நான் சொல்ல நல்லா பிள்ளைங்க, உங்களோட பேச அவங்களுக்கே விருப்பம் கிடையாது. விருப்பம் இல்லாத ஆள்கிட்ட நீங்கள் பேசுறது உங்களுக்கு சிரமமாக இருக்குமா, சந்தோஷமாக இருக்குமா? சிரமமாக தான் இருக்கும். ஆனால் உங்களோடு பேசுவதற்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறவர்களோடு நீங்கள் பேசும் பொழுது அந்த கான்வர்சேஷன் எப்படி தான் இருக்கும், சொல்லுங்கள், எப்படி தான் இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும் இல்லையா? பெண்கள் விசேஷமாக ஃபோனில் பேசினாங்கன்னா இல்லையா, அவங்க அம்மா கூட பேசினாலோ தங்கச்சி கூட பேசினாலோ அவங்க சைடில் யார் கூட பேசினாலும் நேரம் போகிறதே என்ன செய்யாது, தெரியவே தெரியாது. என் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ட்வின் சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்க 2 ரெட்டை குழந்தைகள். அவங்களோட பேசினா டைம் போகிறதே என்ன செய்யாது, ஒன்றுமே தெரியாது, அவங்க பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் என்ன விஷயம் அங்கேருந்து சொல்லுவாங்க, ஒரு விஷயம் இல்லை. அப்போ ஃபோனை வைக்க வேண்டியதானே, ஆனால் வைக்க மாட்டாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா இல்லையா? அப்புறம் என்ன விசேஷம், அப்புறம் என்ன விசேஷம் அப்படின்னு 40 நிமிஷம் அப்புறம் என்ன விசேஷம், அப்புறம் என்ன விசேஷம்னே போயிட்டுருக்கோம். இல்லை, என்ன பிரச்சனை அப்படின்னா, விஷயம் இல்லாட்டாலும் குரல் கேட்பதே இன்பம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இல்லையா? அதுவும் சில நேரங்களில் ஆண்டவரை நம்ம பேசவே விடுறது இல்லை. அன்புள்ள பிதாவேன்னு ஆரம்பித்து ஆமேன் வரைக்கும் யார் தான் பேசுறது? நம்ம தான். கர்த்தர் இப்படியே கேட்டே இருப்பார், முடிஞ்சுதாப்பா? இல்லை நிறையா இருக்கிறது இல்லையா? நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னா 3 மணி நேரம் அவர் பேசுவதற்கு என்ன கொடுக்கறது இல்லை, இடம் கொடுக்கறதே கிடையாது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் புரியுதா உங்களுக்கு? சார், நான் ஒரு காலத்தை ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டுவேன், இப்போ நடத்துகிறேன், இல்லைன்னு சொல்லலை. அப்போ என்னன்னா, நாம் சோத்ரம் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நம்ம மூச்சு எடுக்கிறதுக்கு நிறுத்தினோம்னு வைங்களேன், கப்புன்னு எல்லாரும் நிறுத்திடுவாங்க. இவங்களுக்காகவே நான் மூச்சு பிடிச்சி என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா, கர்த்தாவே இந்த உபத்திரவத்திலேருந்து என்னை நீர் என்ன செய்ய வேண்டாம். கர்த்தர் இப்போ நல்ல ஆட்கள் கொடுத்துருக்காங்க, அவங்க உபத்திரப்படுறாங்க. நான் சொல்ல வேலையும் கொள்ளப்படுகிறதா? இல்லை, நம்ம ஆட்டில் மாறிட்டோம். ஜெபம் பண்ணுறது ஒரு துன்பம் அல்ல, அது ஒரு இன்பம். சொல்லுங்கள், ஜெபம் பண்ணுவது துன்பம் அல்ல, அது இன்பம். அவரோட பேசுவது ஒரு இன்பமான ஒரு விஷயம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அதுபோல தான் தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது ஒரு சந்தோஷமான விஷயம். சொல்லுங்கள், தேவ சித்தம் செய்வது சிரமம் அல்ல, அது எப்படிப்பட்ட விஷயம்? எப்படி அது சந்தோஷமாக மாறும் அப்படின்னு சொன்னோம்னா, அதே வசனத்தில் நமக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இணைந்து 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். வாசிங்க. உமது நியாயப்பிரமாணம் என்னுடைய உள்ளத்துக்குள் இருக்கிறது. என்ன செய்யணுங்கிறது
எனக்குள்ளே இருக்கிறதுனால செய்வது எளிமையாக மாறிவிடுகிறோம். நான் சொல்வது நன்றாக விளங்கிக்கொள்ளுங்க. இப்போ என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல, எப்படி இதை கையாளணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலே, இக்னரன்ஸ்ன்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி பதட்டம் நமக்குள்ளே வந்துடுது. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? பதட்டம் வந்துடுது. ஆனால் எப்போ நமக்கு இது செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கு இருக்கிறதா? இதை உதாரணத்தை மாற்றி சொன்னால் நீங்கள் விளங்கிக்கலாம். இப்போ ஒருத்தர் எக்ஸாமுக்கு சரியாக படிக்கலன்னு வைங்களேன், சரியாக படிக்கல, அதனால் அவர் கொஸ்டின் பேப்பருக்கு பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஜெப வீரராக மாறுவார். நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? அதெல்லாம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணி சிலுவையெல்லாம் போட்டு இல்லையா சுற்றி ரத்தமெல்லாம் தெளித்து அதுக்கப்புறம் தான் என்ன செய்வாங்க, கொஸ்டின் பேப்பரையே பார்ப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது சரியாக படிக்காததுனால ஒவ்வொரு கொஸ்டின் இது போர்ஷன்ஸ்லேயே இல்லையே. நான் சொல்ல விளங்கிக்கொள்ள முடிகிறதா? போர்ஷன்ஸில் தான் இருக்குது, நீங்கள் அங்கே இல்லை, அதுதான் பிரச்சனை. இதே நல்லா படித்த ஆள் எப்படி இருப்பாருன்னா, இல்லையா ஆன்சர் எனி 4 அப்படின்னா 4 அவருக்கு தெரியும் இல்லையா. 8ல் எனி 4ன்னு சொன்னால் 8 கொஸ்டின் அவருக்கு தெரியும். 8 கொஸ்டின் தெரிஞ்சதுனால இதில் எப்படி சிறப்பாக 4 எழுத முடியுமோ அதுதான் அவருக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குதே தவிர ஆன்சர் தெரியுமா தெரியாதாங்கிறது அவருக்கு என்ன கிடையாது. நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா மார்ச் மாதம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, எக்ஸாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சார் எல்லாம் டெய்லி நம்மகிட்ட ஜோம் பண்ணுறாங்க. ஐயோ, நீங்கள் ஜோம் பண்ணுறது நல்லது தான், ஆனால் நீங்கள் படிச்சுட்டு போனால் தான் கர்த்தர் ஞாபகப்படுத்த முடியும். நான் சொல்ல விளையாங்க, எங்கள் அம்மா நாங்கள் பரீட்சைக்கு போகும்போது எங்கள் அம்மா இப்படி ஜோம் பண்ணுவாங்க, ஆண்டவரே படித்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரட்டும். நம்ம மனசில் படித்தாதான் நான் ஞாபகத்துக்கு வரும். நான் சொல்ல விளையாங்க கொள்ள முடிகிறதா? அவ கவனிச்சு பாருங்கள், விஷயம் தெரியலன்னா குழப்பம்தான், விஷயம் தெரியலன்னா பயம் வந்துடும். ஆனால் இங்கே உங்களுடைய சித்தம் செய்வது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு தாவீது சொல்வதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், என்ன செய்ய வேண்டும் என்பது என் இருதயத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டது மாத்திரமல்ல, எழுதப்பட்டதை நிறைவேற்றுவதற்கு நீரே என் பலனாக இருக்கிறீர், என் ஞானமாக இருக்கிறீர், என் நீதியாக இருக்கிறீர். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். அப்போ கையில் ஒரு பைபிள் வச்சிருப்பது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் இங்கு எழுதப்பட்டது எங்கு எழுதப்பட வேண்டும் சொல்லுங்க, எங்கே எழுதப்பட வேண்டும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் இருதயத்தில் எழுதப்பட வேண்டும். அது எப்படி இங்கே இருதயத்தில் போய் எழுத முடியும்? 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அற்புதமான விஷயத்தை அவர் அங்கு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் இணைந்து கவனிப்போம் என்றால் ரொம்ப அற்புதமாக அந்த வார்த்தைகள் அங்கு சொல்லப்படுகிறது. வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3 இணைந்து நாம் வாசிக்கலாம். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகையிலேயும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்படும். அப்போ இதை யார் அங்கே போய் எழுதுறது அப்படின்னு கேட்டால், பரிசுத்தாவியானவரே அதை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறாருங்க, எழுதக்கூடியவராக இருக்கிறார். எப்படி நான் அதை நம்ம உதாரணப்படுத்த முடியும்? அடுத்த வாரமும் நாம் அதை கவனிக்கும்படியாக இருக்கிறோம். ஆனால் ஒரு எளிமையான உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் பைபிள் வாசிட்டு இருக்கீங்க, பைபிள் வாசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வசனத்தை உங்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கிறார். சொல்லுங்கள், ஒரு வசனத்தை என்ன செய்கிறாருங்க, வெளிச்சம் காமிக்கிறார். இதை இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போது நான் 1 மணி நேரம் நீங்கள் பிரசங்கம் கேட்கும் பொழுது சில வார்த்தைகள் உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். சொல்லுங்கள், சில வார்த்தைகள் என்ன செய்யும், உங்களுக்கு ஏற்றதாக இருக்கும். இப்போ ஆராதனை முடிந்தோடனே நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், ஆண்டவர் உங்களோட என்ன பேசினாருங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரே வார்த்தை தான் சொல்கிறீங்க. எவ்வளோ வார்த்தை சொல்கிறீங்க? ஒரு வார்த்தை. அப்போ எனக்கு என்ன தோணும், ஏன்பா 1 மணி நேரம் பேசினதில் ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு பட்டுச்சா அப்படின்னு கேட்க. ஏன் அந்த ஒரு வார்த்தை முக்கியம்னா, அந்த எல்லா வார்த்தைகளும் முக்கியமாக இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு தான் உள்ளத்தை கர்த்தர் தொட்டிருக்கிறார். சொல்லுங்கள், அந்த ஒரு வார்த்தை கொண்டு தான் உள்ளத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, தொட்ட மாத்திரத்தில் என்ன நடந்திருக்கிறது என்று கேட்டால், இங்கு எழுத்து வடிவத்தில் இருந்த வார்த்தையானது இப்பொழுது இருதயமாகிய பலகையில் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டது. கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். அது உங்களுடையதாக மாறிடுச்சு. சொல்லுங்கள், அது என்னதான் மாறிடுச்சுங்க, உங்களுடையதாக அது என்ன செய்து விடுகிறது, மாறிவிடுகிறது. எளிமையான உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், அதாவது நேர்த்தியான இடத்துல கர்த்தர் சிறப்பான சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். 2002 இது, அதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த வசனத்தை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த வருஷத்தில் அந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் அந்த வசனம் என்னை தொட்டதின் விளைவாக 2017 அந்த வார்த்தை உண்மையாக இருக்கிறது. எனக்கு என்ன என்று கேட்டால், நேர்த்தியான இடத்துல, இந்த வார்த்தை கேட்ட அநேகருக்கு நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நிறைய 2-3 வீடெல்லாம் நான் திறக்க போகும் பொழுது, நாங்கள் குடும்பமாய் போகும்பொழுது அவர்கள் அதை தான் சொன்னோம். அந்த வார்த்தையை சொல்கிறாங்க, நாங்கள் மெசேஜில் கேட்டோம்,
நேர்த்தியான இடத்துல சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் கொடுப்பார். அந்த வார்த்தையை வச்சு தான் நாங்கள் ஜோம் பண்ணோம். நேர்த்தியான இடத்துல கர்த்தர் எங்களுக்கு சிறப்பான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அங்கு பைபிளில் பிரிண்ட் ஆகியிருந்த லெட்டரு இப்போ இருதயத்தில் என்ன ஆயிடுச்சு சொல்லுங்க? இருதயத்தில் என்ன செய்யப்பட்டது? எழுதப்பட்டது. இருதயத்தின் நிறைவினால் என்ன செய்யும்? வாய் பேசும். வாயில பேசுறதெல்லாம் வாய்க்கும். கை வைத்து அல்லேலூயா சொல்ல வேண்டும். ஏன்னா மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? அப்போ ஆண்டவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு பார்த்தீங்களா இல்லையா? பைபிளில் சொல்லியிருக்கிறது, இந்த பிரமாணம் எங்கே வைத்திருக்கிறேன்? என் இருதயத்துக்குள்ளதாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் தான் பைபிளில் இவ்விதமாக வாசிக்கிறோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நமக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். சங்கீதம் 119 கவனிச்சு பாருங்க, 11வது வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறார். சங்கீதம் 119 11ஆம் வசனம், நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு, இணைந்து வாசிங்கள், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்கிறார். வைத்து வைத்தேன்னு சொன்னால் அது எங்கேயோ கிடக்குது அப்படிங்கிற அர்த்தத்தில் அல்ல. வைத்து வைத்தேன் என்று சொல்லும் பொழுது அதை மிகவும் விலையேறப்பட்ட பொக்கிஷமாக உங்களுடைய வார்த்தையை நான் எங்கே வைத்திருக்கிறேன்? இருதயத்தில் வச்சிருக்கிறேன். டிவியில் மேலே, அதாவது ஃப்ரிட்ஜ் மேலே எழுதி வைப்பதில் தவறல்ல இல்லையா, வசன போர்டு மாட்டுவதில் தவறல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இந்த விலையேறப்பெற்ற வார்த்தை எங்கே இருக்க வேண்டும்? சொங்க எங்கே இருக்க வேண்டும்? இருதயத்தில். நிறைய பேர் வண்டிக்கு முன்னாடி எல்லாம் எழுதி வச்சுருப்பாங்க, இருக்கட்டும், தப்பு கிடையாது, அதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஆனால் இங்கு எழுதப்படுவதை பார்க்கிலும் இந்த வார்த்தைகள் எங்கே எழுதப்பட வேண்டும்? இருதயத்தில். அப்போ அவர் சொல்கிறார், ஐ ஹாவ் ட்ரெஷர்ட் யுவர் வேர்டு. ட்ரெஷர்ன்னு சொல்லும் பொழுது விலை மதிப்புள்ளதாக இருக்கிறபடினால்தான் அதை ஒரு பொக்கிஷமாக அவர் வைக்கிறார் என்று சொல்கிறார். விளக்கத்தை நீங்கள் சொன்னால் இன்னும் நம்ம விளங்கிக்கலாம். பைபிள் இப்படி சொல்கிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. சொல்லுங்கள், நான் உமக்கு விரோதமாய் பாவம். பாவம் சொல்லும் பொழுது லக்கை அடையாமல் போவது. இன்னொரு விளக்கம் சொல்லணும்னா, செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாததை செய்வதும் தான் பாவம். இணைந்து சொல்லுங்கள், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருப்பதும் செய்யக்கூடாததை செய்வதும் தான் பாவம். இது ஒரு டெஃபினிஷன். இதை பாவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கொண்டு போனோம்னு சொன்னோம்னா, தீய நோக்கம் எல்லாம் என்னதான்? பாவம். நீங்கள் செய்யணும், செய்யாமல் இருக்கிறது ரெண்டாவது. மனசில் வந்துருச்சுனாலே அது என்னதான்? அது தப்புன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போது இங்கே அந்த சொன்ன விஷயத்தை மனசில் வச்சுட்டு இப்போ வாசித்து பாருங்கள் 11ஆம் வசனத்தை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அப்படின்னா, செய்ய வேண்டியதை செய்யவும் செய்யாமல் செய்யக்கூடாததை செய்யாமல் இருக்கவும், கண்ட நோக்கத்துக்கெல்லாம் இருதயத்தில் இடம் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் எதை வைத்திருக்கிறேன்? சொல்லுங்க, எதை வச்சிருக்கிறேன்? மறுபடியும் ஆரம்பிப்போம். நான் செய்ய வேண்டியதை செய்வதற்கும் செய்யக்கூடாததை செய்யாமல் இருப்பதற்கும் எண்ணங்களில் சிறப்பாக இருப்பதற்கும் என்னுடைய இருதயத்தில் எதை வச்சிருக்கிறேன்? சொல்லுங்க, எதை வச்சிருக்கிறேன்? வார்த்தையை வச்சிருக்கேன். இப்போ சிலர் என்ன நினைக்கிறாங்க, இந்த வார்த்தையை உள்ள வைக்காம நான் செய்யறது, நான் நல்லா செய்யணும்னு விரும்புகிறேன், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதெல்லாம் நீங்கள் செய்வதற்கும் செய்யக்கூடாமல் இருப்பதற்கும் எதை சார்ந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், என் சுய பலத்தை நான் சார்ந்திருந்தேன் என்று சொன்னால், என் சுய பலத்தினாலே நான் ரொம்ப நாட்கள் நேர்த்தியாக என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, விரும்புகிறது என்னிடத்தில் இருக்கிறது, செய்வதோ என்னிடத்துல இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய பவுல் இன்னொரு இடத்துல எப்படி சொல்லுகிறார் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது அந்த பலன் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் பொக்கிஷமாக என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். பைபிள் எப்படி சொல்லுகிறது? எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்கள்? காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய இருதயம் ரொம்ப விலையேறப்பெற்ற ஒரு விஷயம் அல்லவா? அதை அந்த இடத்துல பொக்கிஷத்தை நம்ம வைக்கணும். வார்த்தை தான் பொக்கிஷம். அதை நம்முடைய இருதயத்தில் கொண்டு போய் வைக்க வேண்டும். எப்படி வைக்க முடியும்? நாவினால் அறிக்கை செய்வதன் மூலமாக, சத்தியத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக, அதற்கு நம்மை அர்ப்பணிப்பதின் மூலமாக அந்த வார்த்தை நமக்குள்ளதாக குடிகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இயேசு ரொம்ப அற்புதமாக சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப அற்புதமான வார்த்தை. நீங்கள் என்னிலும், என்னுடைய வார்த்தை உங்களிடம். அபைடுன்னு இருக்கிறதல்வா இங்கிலீஷ் வேர்டு. நிலைத்திருந்தால், தமிழில் இருக்கிற நிலைத்திருந்தால் அபைடுன்னு என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்னில் வாழ வேண்டும், என் வார்த்தை உங்களில் வாழும் பொழுது நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த வார்த்தை எனக்கு மனப்பாடமாக தெரியும் அந்த அர்த்தத்தில் மாத்திரமில்லை, அதுவே உங்கள் ஜீவனாக மாற வேண்டும். சொல்லுங்க, அதுவே உங்களுடைய ஜீவனா. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஜீவனும்
தீர்க்க ஆயுசுமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுங்க. இந்த வார்த்தை நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் எப்படி இருக்கிறது? ஆரோக்கியம். இணைந்து சொல்லுங்கள், இந்த வார்த்தை என் சரீரத்துக்கெல்லாம் ஆரோக்கியம். ஒருவேளை சரீர பலவீனம் இருந்துச்சுன்னா வாய் திறந்து சொல்ல வேண்டும், பலவீனன் தன்னை என்ன என்று சொல்வானாக, பலவான் என்று சொல்வானாக. உம்முடைய தழும்புகளால் நான் என்ன செய்திருக்கிறேன்? சுகமாயிருக்கிறேன். நீர் என்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னை விட்டு என்ன செய்கிறீர்? விலக்குகிறீர். என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் நீர் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு காத்து நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி என் வயதை திரும்ப வாழ வயது போல நீர் என்ன செய்கிறீர்? மாற்றுகிறீர். இதுக்கெல்லாம் திறவுகோல் எங்கே என்று கேட்டால் தேவனுடைய அற்புதமான வார்த்தை. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வார்த்தை எல்லார் கையிலும் இருக்கணும் என்பதற்காக தான் இப்படிப்பட்ட ஆட்கள் முயற்சி எடுத்து எப்படியாவது ஒருத்தங்க கையில் அவங்க பைபிள் அவங்க கையில் இருக்கணும். ஏன் அவங்க கையில் இருக்கணும்னா அவங்கள குறித்து எங்கே தான் எழுதியிருக்கு? நான் சொல்கிற விளையங்குளம் ஏன் நம்ம பைபிள் ஒருத்தர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இல்லையா அப்படி கொடுக்கறதுனால நமக்கு கிரீடத்தில் 2 முத்து எக்ஸ்ட்ரா வைப்பாங்க என்பதனால் அல்ல. நான் சொல்வது நன்றாக விளையங்குள்ள வேணும். பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் கேட்பார், ஒருத்தருக்காவது பைபிள் கொடுத்துருக்கியா? ஓ கொடுத்துருக்கனே, நான் காசு கொடுத்தனே, அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க கொடுத்துட்டனே அப்படின்னு சொல்வதற்காக அல்ல. அடிப்படை என்னவென்றால் ஒவ்வொரு நபரை குறித்தும் கர்த்தர் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படி என்றால் ஒவ்வொருவருக்கும் நாம் அதை என்ன செய்ய வேண்டாம்? கொடுப்பதற்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய முயற்சி நம்ம எடுக்கிறோம். சரி, இங்கே கவனித்து பார்ப்போம் என்றால் வேதம் சொல்லுகிறது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தைகளை என் இருதயத்தில் என்ன செய்திருக்கிறேன்? வைத்திருக்கிறேன். 128ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இதெல்லாம் ரொம்ப அடிப்படை ஃபவுண்டேஷனல் டீச்சிங். இதை நம்ம கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் தான் தேவ சித்தத்தை நாம் கிரகித்து கொள்ள முடியும், நிதானிக்க முடியும், செயல்படுத்த முடியும். 128ஆம் வசனம் வாசிப்போம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் நான் என்ன செய்கிறேன்? விவரிக்கிறேன். அப்போ இதனுடைய கருத்து என்ன? மறுபடியும் நிறுத்தி நிதானித்து வாசிப்போம் என்றால், எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகள். இணைந்து சொல்லுங்கள், எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின. உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? சொல்லியிருக்கிறார். பிள்ளை வளர்ப்பு சொல்லியிருக்கிறார், வியாபாரம் சொல்லியிருக்கிறார், எதிர்காலம் சொல்லியிருக்கிறார், சுகம் சொல்லியிருக்கிறார். வாழ்க்கைக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய சகலவற்றையும் அவருடைய வாக்கு தத்தத்தின் மூலமாக வல்லமை நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அருளப்பட்டிருக்கிறார். அப்போ எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றை குறித்து வேதம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறோம். ஏன் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, வசதிப்படக்கூடிய வார்த்தைகளை எடுத்துக்கொள்வார்கள், அவர்களுக்கு வசதிப்படாத வார்த்தைகளை என்ன செய்வார்கள்? விடுவாங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? இப்போ இன்னொரு ஒரு கருத்து இருக்கிறது என்னவென்றால், இந்த வசனம் தப்புங்க, ஆனால் இது கரெக்டு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னா, அப்போ இந்த பைபிளில் ஒரு தப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாமே தப்பாவதற்கும் என்ன இருக்கிறது? நான் சொல்வது நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு தப்பு இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் எல்லாமே தப்பாய் போவதற்கும் என்ன இருக்கிறது? வாய்ப்பு இருக்கிறபடினால தான் 128 ரொம்ப முக்கியம். மறுபடியும் வாசித்தீங்கன்னா விளங்கிக்கலாம். எல்லாவற்றை பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மை என்று எண்ணி சகல பொய் வழிகளையும் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வெளிப்படுத்தின கடைசி அதிகாரம் கடைசி வசனம் மட்டும் நீர் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அது செம்மையான வார்த்தைகளாக இருக்கிறது. கை வைத்து அல்லேலூயா சொல்ல வேண்டும். ஏன் அது செம்மையான வார்த்தைகள்னு நம்ம நம்பணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மை குறித்து எங்கே தான் எழுதியிருக்கு? சொல்லுங்கள், நம்மை குறித்து எங்கே தான் எழுதியிருக்கு? இங்கே எழுதியிருக்கிறதுனால நம்மை குறித்து நன்மையானவைகளை தான் கர்த்தர் எழுதியிருக்கிறார், செம்மையானவைகளை தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? எழுதியிருக்கிறார். சரி, அப்போ கவனித்து பார்ப்போம். வேதம் விதமாக சொல்லுகிறது. ரோமர் 3 அதிகாரம் 4 வசனத்தை கவனிச்சிங்கன்னா வேதம் எப்படி நமக்கு சொல்லுகிறது? தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்றும் சொல்வோமாக அப்படின்னு சொல்கிறார். எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறாருன்னு கேட்டோம்னா, God is always right, let every man be a liar அப்படின்னு சொல்கிறார். அதாவது தேவ வார்த்தைக்கு முரணாக வரும் என்றால் தேவனே எப்பொழுதும் உண்மை உள்ளவர், மனிதன் அவனுடைய கருத்து பொய்யா இருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம கவனிக்கிறோம். சரி, இப்போ சங்கீதம் 48 வசனம் எப்படி தாவீது சொல்றாரு? என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். இணைந்து சொல்லுங்கள், என் தேவனே உமக்கு. அப்போ தேவ சித்தம் செய்வது சந்தோஷமா சிரமமா? சொல்லுங்க, எப்படிப்பட்டது தேவ சித்தம் செய்வது? ரொம்ப சந்தோஷம். தாவீதுக்கு ரொம்ப சந்தோஷம். நமக்கும் அது அப்படிப்பட்ட விதத்தில் தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார்.
அப்போ 2 முக்கியமான அம்சங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவ சித்தம் அறிந்து கொள்ளணும்னா ரொம்ப பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்ன என்று கேட்டால், காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வில். தேவ வார்த்தை தான் தேவ சித்தம். இணைந்து சொல்லுங்கள், தேவ வார்த்தை தான் தேவ சித்தம். அப்போ தேவ சித்தம் தெரியணும் அப்படின்னா நீங்கள் எங்கே போனோம்? ஒரு பிரசங்கர் ரொம்ப அற்புதமாக சொன்னார், இன்ஸ்டெட் ஆஃப் வெயிட்டிங் ஃபார் அ வாய்ஸ் கோ டு த வேர்ஸ். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? சிலர் தேவ சித்தம் அறியணும் அப்படின்னம்னா அவன் அப்படியே உட்காந்துருக்காங்க, ஏதோ ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, மகனே அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் வரும்ட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, சத்தம் வராதுங்க, கோ டு தி வேர்ஸ், த வேர்ஸ் ஹஸ் காட் தி வாய்ஸ். நான் சொல்கிறது நன்றாக விளையும் கொள்ள, வார்த்தைக்குள் தேவ சத்தம் இருக்கிறது. ஆனால் சத்தத்துக்காக காத்திருக்க வேண்டாம். எதுக்கு நேராக போக வேண்டாம்? வார்த்தைக்கு நேரம். எத்தனை பேர் நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசியிருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் நேரம் எங்கே போயிடணும்? இப்போ ஃபைனான்ஸ் பற்றி உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு, பண்ணுறதா பண்ண வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பைபிளில் ஆண்டவர் ஃபைனான்ஸ் குறித்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் முதலாவது என்ன செய்ய வேண்டாம்? வாசிக்க வேண்டும். நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையிலிருந்து தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். நான் ரொம்ப வாசித்து பார்த்தேங்க, ஒன்றுமே கேட்கல. கேட்குற வரைக்கும் வாசிங்க. நான் சொல்ல விளையும் கொள்ள முடியும். ஏன்னா நம்ம நோக்கமே யார் சத்தம் கேட்கணும்? அவர் சத்தம் கேட்கணும். அவர் சத்தம் கேட்கலங்கிறதுக்காக பைபிளை மூடி வச்சுட்டு வேற ஒரு சத்தத்துக்கு பின்பற்றி போக முடியாது. ஆக வேதம் என்ன சொல்லுகிறது? இன்னும் எளிமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா, தேடுங்கள், சொல்லுங்கள், தேடுங்கள் கண்டடைவீர்கள். எப்போ தேடுறதை நிறுத்தணும்? கண்டடையப்படும். அப்போ எப்போ வாசிக்கிறத நிறுத்துகிறோம்? எந்த விஷயத்தில் அவர் சத்தம் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த தெளிவு நமக்கு உண்டாகிற வரைக்கும் எதன் மீது கவனமாக இருக்க வேண்டும்? புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கிட்ட போய் கேட்டு சொல்லலாம், அவங்க கேட்டு நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு சிலர்கிட்ட போகலாம். அது அடுத்த வாரம் நான் அவங்களுக்கு சொல்லும்படியாக இருக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் எப்படி, அதாவது நியூ டெஸ்ட்மென்ட் ப்ராஃபஸி எப்படி வேலை செய்கிறது, புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது என்பதை கட்டாயம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கி நிறைய பேர் வாழ்க்கை தவறாக போகிறதுக்கு அடிப்படை காரணமே என்னென்னா, தேவ சத்தம் அதாவது அமர்ந்து ஒழுங்குபடுத்தி கேட்பதற்கு முயற்சி எடுக்காமல் ரொம்ப லகுவாக வரட்டும் என்று சொல்லி இன்னொருவரிடத்தில் போய் அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்கறதுனால சில நேரங்கள் அவங்களுடைய ஆலோசனை என்ன செஞ்சிடறாங்க? கொடுத்துட்றாங்க. அதை கேட்டு இவங்க செயல்படுவதின் விளைவாக வாழ்க்கை நஷ்டமடையும் பொழுது எல்லார் மேலேயும் இவர்களுக்கு என்ன வருகிறது? கோபம் வருகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிறார் இல்லையா? நீங்கள் தேவனுக்கு பிள்ளை தானே, நீங்கள் தேவனோடு உறவு உள்ளவர்கள் தானே, இரத்தத்தினால் கர்த்தர் உங்களோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் கர்த்தர் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறார். நிறைய பேருக்கு இது ரொம்ப வருத்தம், என்னோட எல்லாம் எங்கெங்க பேச போகிறாரு. நான் சொல்கிறேன், உங்களோட பேச வேறு யார்கிட்ட பேச போகிறாரு? நான் சொல்கிற விளையங்குழமை, உங்களை குறித்து யார்கிட்ட தான் சொல்லணும்? நான் சொல்வது எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களை குறித்து ஆண்டவர் யாரிடம் தான் சொல்ல விரும்புகிறார்? உங்களிடம் தான் சொல்லணும்னு விரும்புகிறார். ஏன்ட்ட சொல்லணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. புரிந்தால் அல்லேலூயா சொல்லலாம். ஒரு அம்மா கேட்குறாங்க, பாஸ்டர் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், வீடு காலி பண்ணலாமா வேண்டாமா? உங்கள் வீடு தானே, நீங்கள் தானே. நான் ஜோம் பண்ணி சொன்னேன், கிடைச்சா காலி பண்ணுங்கள், கிடைக்கலன்னா காலி பண்ண வேண்டாம். பின்ன இந்த மாதிரி கேட்டால் இப்படி தான் பதில் சொல்ல முடியும். நான் சொல்ல விளையும் அப்படி இந்த மாதிரி பதில் சொன்னோம்னா இவருக்கு வல்லமை இல்லைன்னு சொல்லிடுவாங்க. வல்லமையெல்லாம் நிறைய இருக்கிறது. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? வீடு பார்த்து கொடுக்குற அளவுக்கு வல்லமை இல்லை. நான் சொல்வதை விலையும் கொண்டால் சொல்லலாம். கவனிச்சு பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் டிசிப்ளின் பண்ணுவதுக்கு சிரமப்பட்டுட்டு யாரோ ஒருத்தங்க 1000 ரூபா கொடுத்து அவங்க சொல்லுவாங்கங்கிறதுனால அப்படி நீங்கள் அந்த முறையை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையில் நஷ்டத்தை தான் கொண்டு வரும். கர்த்தர் உங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார். மறுபடியும் இணைந்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை குறித்து என்னோடு பேச விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் உங்களை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார். சில விஷயங்கள் நம்மளோடு பேசினா தான் நல்லது. ஏன்னா இதை மற்றவங்ககிட்ட சொன்னால் நம்ம மானமே போயிடும். நான் சொல்வது கொஞ்சம் பேருக்கு புரியும் என்று நம்புகிறேன். அதனால் உங்களை குறித்து யார்கிட்ட தான் பேசணும்னு விரும்புகிறாரு? உங்கள் கூட தான் பேசணும்னு விரும்புகிறார். அந்த ஒழுக்கம் தான் நமக்கு தேவை. என்னதான் ரொம்ப முக்கியமாக தேவையாக இருக்கிறது, அந்த டிசிப்ளின் நமக்கு வேணும். சரி, இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தேவ சித்தம்னா என்னது? தேவ வார்த்தை தான் தேவ சித்தம். இணைந்து சொல்லுங்கள், தேவ வார்த்தை தான் தேவ சித்தம். பாருங்கள், ஏற்பாடுன்னு சொல்கிறோம் இல்லையா, புதிய ஏற்பாடு. டெஸ்டமெண்ட்டுன்னு சொன்னாலே வில்லுன்னு தான் அர்த்தம், இல்லை உயில் தான் அதுக்கு பேர், புதிய உயில். இப்போ உங்களுக்கு என்ன தரணும், என்ன செய்யணும்,
என்பதை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, எழுதி வச்சிருக்கிறார். இப்போ அந்த உயிலை படித்து பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, உங்களால் என்ன முடியும், எல்லாவற்றையும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறபடினாலே அவர் வார்த்தை தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. சொல்லுங்கள், அவருடைய வார்த்தை தான் அவருடைய சித்தம். எபேசியர்கள் நிருபத்தில் 5வது அதிகாரம் கவனிச்சு பார்ப்போம். ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. எபேசியர்கள் நிருபம் 5வது அதிகாரத்தில் நாம் கவனித்து வாசிக்க வேண்டிய நல்ல வார்த்தை. இணைந்து நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 15ஆம் வசனத்திலிருந்து நம்ம கவனித்து வாசிப்போம். வாசிக்கலாம். ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை என்ன செய்ய வேண்டும், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வாசிங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், புரிஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்கிறார் இல்லையா. வார்த்தை வாசிக்கிறது ஒரு புறம் இருக்க, வாசித்ததை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அதனால்தான் சபைக்கு வர வேண்டும், சபையில் போதிக்கப்படக்கூடிய சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒன்றோடு ஒன்று எப்படி இணைந்து செயல்படுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எளிமையான உதாரணம் பலமுறை நான் சொல்லியிருக்கலாம். எல்லாருக்குமே ஏபிசிடி தெரியும், அப்படி தானே இல்லையா. ஏபிசிடி செட் வரைக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்ம சொல்லிடுவோம். ஏபிசிடி செட் வரைக்கும் தெரியுதுங்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது இல்லையா. சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏபிசிடி தெரியுங்கிறதுனால ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லுவாங்கன்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமா? அதுவும் விசேஷமாக இந்த நாட்களில் எஸ்எம்எஸ் அனுப்ப பழகின நாட்கள் இருந்து யாரும் ஸ்பெல்லிங் கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கே அப்படின்னா என்ன அர்த்தம், ஓகே. ஏன் ஒரு ஓ கூட போட முடியாதா இல்லையா. கே அப்படின்னு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஓகே அப்படின்னு பொருள் கொள்ள. அப்படி எஸ்எம்எஸில் ஐயா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பும் பொழுது அவங்க சொல்கிறது தான் ஸ்பெல்லிங். நான் சொல்கிற விளங்கிக் கொள்ள முடியுதா. சில நேரங்களில் டெக்ஸ்ட் மெசேஜ் வாசிட்டிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரே இது புரிந்து கொள்ளும்படியாக என் மனக்கண்களை நீர் பிரகாசமுள்ளதாக என்ன செய்வேன், நான் சொல்கிறது புரிகிறதா. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் இருக்கும் பொழுது இல்லையா, ஏபிசிடி தெரியுதுங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்பெல்லிங்கெல்லாம் தெரியும்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஸ்பெல்லிங் கூட தெரிஞ்சிருந்தாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியுமான்னு நமக்கு சொல்ல முடியாது. முதல் ஆறாவது இதுதான் உதாரணம் சொன்னேன். மெஷினுக்கு என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் உங்களை சொல்ல சொன்னேன்னா ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதுக்கு தான். புரியுது உங்களுக்கு, மெஷின் இல்லையா. மெஷின் ஸ்பெல்லிங் சொல்லிவிட்டு தமிழ் படிக்கிற மாதிரியே இங்கிலீஷ் படிச்சிங்கன்னா தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அங்கே என்ன எழுத்து இருக்கிறதோ அதையே என்ன செஞ்சிடலாம், அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். ஆனால் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. மெஷின் நீங்கள் ஸ்பெல் பண்ண மாதிரியே ப்ரொனவுன்ஸ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் மச்சினின்னு தான் சொல்லணுமே தவிர அதை மெஷின் சொல்ல முடியாது. நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா, என்னன்னு தான் சொல்ல வேண்டியது வரும். அப்படி தானுங்க ஸ்பெல்லிங் இருக்கிறது இல்லையா இல்லையா. வேர் ஆர் யூ ஒர்க்கிங், லக்ஷ்மி மச்சினி ஒர்க்ஸ். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா, அப்படி தான் சொல்ல வேண்டியது வரும். எதுக்கு இந்த உதாரணம் சொன்னோம் அப்படின்னம்னா, எனக்கு சங்கீதம் 23 தெரியும், தெரியட்டும். 27 தெரியும், தெரியட்டும். 91 தெரியும், தெரியட்டும். எல்லாமே தெரியட்டுங்க. ஆனால் ஒன்றோடு ஒன்று எப்படி இணைக்கப்படுகிறது, இணைக்கப்படும் பொழுது அதனுடைய அப்ளிகேஷன் எப்படி வருகிறது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னோம்னா, அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் ஒருவர் தேவனுடைய சித்தம் இன்னதென்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்தை மாற்றி சொன்னால் விளங்கலாம். நான் உங்கள் கால்களை கழுவுனது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் கால்களை என்ன செய்ய வேண்டும், கழுவ வேண்டும் இயேசு சொல்லிட்டார். ஆனால் யாராவது கீழ்ப்படுகிறீங்களா இல்லையா. வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் நீங்கள் பரலோகம் போவீர்களா அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் போவீங்களா, நீங்கள் திரும்ப கேட்பீங்க. விவரமான நாட்கள் நான் சொல்ல. இப்போ அந்த வசனம் இருக்கிறது, ஒருவருடைய கால்களை ஒருவர் என்ன செய்ய வேண்டும், கழுவ வேண்டும் சொல்லிட்டான். இப்போ நம்ம ஊர் செட்டிங்க்கு ஓகே. இப்போ ஒருத்தர் கனடாவில் இருக்கிறார், வெளியில் -32 டிகிரி சென்டிகிரேட். எவ்வளவுங்க, அவரை காலை கொண்டு தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா அப்படியே சிக்கிறோம். நான் விளங்க கொள்ள முடிகிறதா. இப்போ இந்த வசனத்தை எப்படி கீழ்ப்படுகிறது, ஆண்டவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, நானே உங்களுக்கு இறங்கி உதவி செய்வேன் என்று சொன்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டாம், உதவி செய்வேன். இதை ஒருத்தர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, அந்த காலத்தில் கால் கழுவுனாங்க, இந்த காலத்தில் வர்றவங்கலாம் ஷூ போட்டு வர்றதுனால அவர் வெளியில் பாலிஷோடு உட்காந்து ஒவ்வொருத்தர் ஷூவாக என்ன செஞ்சுருக்கிறார், இன்னொருத்தவங்க இன்னொரு வியாக்கியானம் கொடுத்தாங்க. நான் இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, எந்த வீட்டில் என்ன சாப்பாட்டுக்கு கூப்பிடுறாங்களோ இல்லையா, அந்த வீட்டில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க பாத்திரத்தையும் சேர்த்து கழுவி வச்சிடறேன். அப்படியா, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும். நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதா. இந்த ஒரு வசனத்தை எடுத்து குழப்பாத குழப்பு
நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடிகிறதா? இதனால தான் ஏபிசிடி தெரிஞ்சால் பத்தாது இல்லையா? பைபிள் எப்படி சொல்லுகிறது? ஆனபடினால் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்ய வேண்டும்? உணர்ந்து புரிஞ்சு கொள்ளுங்க. அண்டர்ஸ்டாண்டிங் வேண்டும். நீதிமொழிகள் எப்படி சொல்லுகிறது? எதை சம்பாதித்தாலும் இல்லையா, புத்தியை என்ன செய்ய வேண்டும்? புத்தின்னா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. அந்த புரிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு இப்படி ஒரு நல்ல ஆலயத்தை கொடுத்து, வார்த்தையின் மீது நமக்கு விருப்பத்தை கொடுத்து, அதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் போதிக்கக்கூடிய கிருபை கொடுத்து நம்மை நிலைநிறுத்தக்கூடியவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது ஒரு ஸ்கூலுக்கு போகிற நம்மலாம் ஸ்கூல்லேருந்து படித்து வந்த ஆட்கள் தான். அந்த ஒரு கிளாஸ் பீரியட் முடிஞ்ச உடனே டீச் பண்ணக்கூடிய அந்த டீச்சர் நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு கவனிச்சு பார்த்தீங்களா? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பதில் சொல்கிறோம்? இல்லையா, புரிஞ்சுதா? இல்லை, புரியலன்னா புரியலன்னு சொன்னோம்னா அவங்க மறுபடியும் அதை என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லித்தராங்க. ஏன்னா புரிஞ்ச விஷயத்தில் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். சொல்லுங்கள், புரிஞ்ச விஷயத்தில் தான் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும் இல்லையா? கவனிச்சு பாருங்கள். ஆகனால தான் பைபிள் சொல்லுகிறது. நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுகிறது என்றால் அதை நான் உங்களுக்கு வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். டோன்ட் பி வேக் ஆர் தாட்லெஸ் அபவுட் காட்ஸ் வில். அதாவது தேவ சித்தம் என்று வரும்பொழுது அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு வேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவ சித்தம் இன்னதென்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே புரிகிற வரைக்கும் கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்ல ஆயத்தமாக இருக்கிறார். நான் சொல்லதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் புரிகிற வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்ன செய்வார்? சொல்லுவார். பாருங்க, பைபிள் ஒரு கணக்கு சொல்கிறாங்க. 365 முறை என்ன சொல்லியிருக்கிறாராம்? பயப்படாது. 365 முறை சொன்னாலும் சிலருக்கு இன்னும் புரியவே மாட்டேங்குது. அதனால தான் 365ஓடு நிறுத்தாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லிகிட்டே இருக்கிறார். என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். பக்கத்தில் பார்த்தாங்க பயப்படாதீங்க. பார்த்தீங்களா? இப்போ பக்கத்தில் இருக்கிற வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறார். நான் சொல்றது புரிகிறதா புரியலையா? அப்போ எத்தனை தடவை சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அத்தனை தடவை சொல்லுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். ஏன்னா எந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சு கொள்கிறீங்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் கட்டாயம் வெற்றி பெற முடியும். கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். இப்போ ஃபெய்த் அண்ட் ஃபூலிஷ்னஸ் இருக்கிறது. ப்ரிசம்ஷன் சொல்கிறது. ஃபெய்த் எப்படி வருகிறது? விசுவாசம் எப்படி வருகிறது? வேதம் சொல்கிறது விசுவாசம் எதனால் வருகிறது? கேட்பதினால். கேட்பதினால் மாத்திரமல்ல, கேட்பதை புரிந்து கொள்வதினால். சொல்லுங்கள், கேட்பதை புரிந்து கொள்வதினால். ப்ரிசம்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஆப்போசிட் ஃபூலிஷ்னஸ். அதனுடைய கருத்து என்னன்னா, அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் அப்படி நினைப்பதற்கு ஏதாவது அடிஸ்தானம் இருக்கிறதா? சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் இருக்கிறதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்கிறதுனால அது சரியாக தான் இருக்கும்னு நானும் என்ன செய்கிறேன்? அப்படி நினைக்கிறேன். அந்த கொத்து மதிப்பான வாழ்க்கை நீங்கள் வாழக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் தேவ சித்தம் என்னதென்பதை நீங்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஒருத்தர் இப்படி சொல்கிறார், நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒரு நிலை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருப்பதான் உங்களுக்கு நல்லது. நான் சொல்வதை திரும்ப சொல்ல போகிறேன். என்ன செய்கிறதுனே எனக்கு தெரியலன்னு சொல்கிறவன் என்ன செஞ்சாலும் தப்பாக தான் செய்வான். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரிகிறது? மதிய நேரம் ஆகும்பொழுது இந்த மாதிரி ஆழமான விஷயங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் திரும்ப சொல்ல போகிறேன், என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று சொல்லுகிறவன் என்ன செய்தாலும் எப்படி தான் செய்வான்? அறியாமையில் தான் என்ன செய்ய போகிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு போதித்து, வலப்பக்கம் இடப்பக்கம் சாயும் நேரம் வரும்பொழுது வழி இதுவே என்று உன் காதுகள் கேட்க நான் பேசுவேன். இல்லையா? உனக்கு பிரயோஜனமானவைகளை நான் போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தும் பொழுது, நீ அதுக்கு செவி சாய்க்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானம் ஒரு நதியை போல பாய்ந்து ஓடும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். ஆக ஃபூலிஷ்னஸ் ஒரு உதாரணம் சொன்னால் நீங்கள் விளங்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 29ஆம் வசனம். இல்லையா? ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. இணைந்து நாம் வாசிப்போம். எபிரேயர் 11வது அதிகாரம் 29ஆம் வசனம். இணைந்து வாசிக்கலாம். எல்லாரும் வாசிப்போம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாக கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து, சரி, ஒருத்தர் கடந்து போனார்கள், இன்னொருத்தர் அமிழ்ந்து போனார்கள். என்ன வித்தியாசம் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் வேர்டு 29ஆம் வசனம் முதல் வார்த்தை. விசுவாசத்தினால கடந்து போக முடியும். விசுவாசம் இல்லைன்னா மூழ்கித்தான் போக முடியும். இப்போ என்ன வித்தியாசம்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு பேசியிருக்கிறார். இல்லையா? விசுவாசம் எதனால் வருகிறது? கேள்வினால. எகிப்தியரோடு கர்த்தர் என்ன செய்யலை? பேசலை. ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது?
விசுவாசம் கிடையாது. பின்ன எந்த தைரியத்தில் அவங்க கடந்து போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கெல்லாம் போகிறாங்க, நாமளும் என்ன செய்ய போகிறோம்? அவங்களுக்கெல்லாம் வாச்சிச்சுன்னா நமக்கும் என்ன செய்யும்? வாய்க்கும். அங்கே தான் இங்கே பிரச்சனை இருக்கார். அவர்கள் விசுவாசத்தினாலே கடந்து போனார்கள், மற்றவர்கள் வந்து விசுவாசத்தில் அல்ல, மியர் துணிச்சல்னு சொல்லலாம் இல்லையா? ஒருத்தங்க வந்து தே ஹேட் ஃபெய்த், தி அதர் பர்சன் ஹேட் மியர் காமன் கான்ஃபிடென்ஸ். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? ஒருவருக்கு என்ன இருக்கிறது? விசுவாசம் இருக்கிறது. இன்னொருத்தருக்கு வெறும் தைரியம் மாத்திரம் இருக்கிறது, துணிச்சல் மாத்திரம் இருக்கிறது இல்லையா? துணிகரமாக செய்கிறது இருக்கிறது அல்லவா? அந்த துணிச்சல்மா நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிச்சல் போதாது, நமக்கு விசுவாசம் தேவை. எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? அதிசயமானால் உண்மை, நியூஸ்லலாம் நீங்கள் வாசிப்பீங்க இல்லையா? என்ன அதிசயமானால் உண்மை? பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் 10வது மாடியிலேருந்து தவறி கீழே வந்துட்டார். அவர் கரெக்டாக கீழே போகும் பொழுது ஒரு வேனில் மெத்தையெல்லாம் கொண்டு வந்தாங்க, கரெக்டாக மெத்தையில் விழுந்தார். அதிசயம் ஆனால் உண்மை. அவர் விழுகும் பொழுது அந்த வண்டியில் மெத்தை கொண்டு வந்தாங்க. இதை பார்த்து இன்னொருத்தர் குதிச்சாருன்னா அவருக்கு வரும்போது கம்பி கொண்டு வருவாங்கண்ணா. நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? ஏங்க, அவருக்கு ஒர்க் ஆகுது, அது ஏதோ ஒன் ஆஃபில் அது ஒர்க் ஆயிடுச்சுங்கிறதுக்காக நமக்கும் அதே மாதிரி நடக்கும்னு என்ன செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், மற்றவங்க பண்ணுறாங்கங்கிறதுனால நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்பதை நான் உங்கள் மேல் கண் வைத்து உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ உலகம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா, ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டாரு அப்படின்னா எல்லாருமே என்ன தான் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ எல்லாரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து ஐடி ப்ரொஃபஷனல் ஆகி முதல் மாதமே 60,000 ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு சூழ்நிலையில் அதை ஒர்க் ஆச்சு. ஆனால் எல்லாருமே படிப்பு வராதவங்க வந்தவங்க எல்லாருமே அதை தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அதை படிக்க ஆரம்பித்து அது சேச்சுரேஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, வேற ஒரு ஃபீல்டுக்கு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? போயிட்டுருக்குறாங்க. இப்போ க்ரௌடை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க போகிற இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கூட்டத்தை பின்பற்ற வேண்டாம், என்னை பின்பற்றுகிறவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். இப்போ உங்களுக்குன்னு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது, துணிச்சலினால் அல்ல விசுவாசத்தினால் தான் சிவந்த சமுத்திரத்தையும் கடக்க முடியும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் போல ஒரு விஷயம் உங்களுக்கு குறுக்க வந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் திரும்பி போக வேண்டாம். சமுத்திரத்தை கர்த்தர் பிளக்க ஆயத்தமாக இருக்கிறார். புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். திரும்ப நான் சொல்லும்படியாக இருக்கிறேன், தேவ வார்த்தையை கேட்டு தேவ வார்த்தையை நம்பி நீங்கள் தேவனை நம்பி பின்பற்றி வரும் பொழுது சிவந்த சமுத்திரம் வரும் என்றால் நீங்கள் திரும்பி போக வேண்டாம். சமுத்திரத்தையே 2ஆக பிளக்க கர்த்தர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். விசுவாசம் இல்லாதவங்க தான் சொன்னாங்க, நாம் திரும்ப போய் அவன்கிட்ட சரண்டர் ஆயிடலாம் இல்லையா? அங்கு கல்லறைகள் இல்லை என்று சொல்லியா எங்களை இங்கு அழைத்து வந்திருக்கிறீர்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், கல்லறைக்காக அழைத்து வரவில்லை, பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தில் குடியிருக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். அப்போ காட்ஸ் வேர்ட் இஸ் காட்ஸ் வில். இணைந்து சொல்லுங்கள், தேவ வார்த்தை தான் தேவ சித்தம். ஆனால் புரிந்து கொள்வது மிகவும் மிகவும் முக்கியமான விஷயம். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு புரிய வைப்பதற்காக தேவன் 1000 முறை கூட உங்களுக்கு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி தர முடியும். கர்த்தர் நல்லவர். கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். 2வது முக்கியமான விஷயம், கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நம்ம அதை கவனிக்கும்படியாக என்னவென்றால், God never contradicts himself. அதாவது தேவன் வந்து முரணாக ஒருபோதும் பேசக்கூடியவர் அல்ல. சொல்லுங்கள், தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல? முரணாக பேச, அதாவது இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டு நாளைக்கு ஆப்போசிட்டாக இன்னொன்று சொல்லக்கூடியவர் அல்ல. ஏன் அப்படி இல்லை என்று சொன்னோம் என்றால், அப்படி மாற்றி சொல்ல வேண்டிய அவசியமே அவருக்கு இல்லை. நான் சொல்லதை விளையும் கொள்ள வேணும். இப்போ நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இன்னொருத்தங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்களேன். அப்போ நான் சொன்னதை நாளைக்கே ஃபோன் பண்ணி என்ன செஞ்சிடுவேன்? மாற்றிடுவேன். இல்லைங்க, நான் ஞாபகம் இல்லாமல் சொல்லிட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. இன்றைக்கு ஒன்று சொல்லி நேர் ஆப்போசிட்டாக நாளைக்கு என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஏனென்றால் என்னுடைய அறிவு குறைவுள்ளது, திறமையும் குறைவுள்ளது, என்னால் செயல்திறனும் எப்படிப்பட்டு இருக்கிறது? லிமிட்டடாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தான் சொன்னதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் அவர் எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார், எல்லாம் அவரால் செய்ய முடியும். அவரை தடை செய்வதற்கு உலகத்தில் ஒன்றுமே இல்லாதபடினால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால தான் இன்னொருத்தர் சொல்லியிருக்க, அவர் பொய் சொல்ல மனிதனும் மனமாற மனுபுத்திரனும் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கீதம் 119 கவனிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமான தேவனுடைய வார்த்தை. ஏன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம்? தி இம்யூட்டபிலிட்டி ஆஃப் காட்னு சொல்றது, தேவனுடைய மாறாத தன்மை. பழைய ஏற்பாட்டில் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் இருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர்,
ஆகையால் தேர்ஃபோர்னு இருக்கிறது. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் நீங்கள் என்ன செய்வதில்லை, நிர்மூலமாவதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வாக்கு தத்தம் கொடுத்து விட்டால் நான் மாற்ற போவது கிடையாது, ஆகினால நீங்கள் மாற வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் அதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லமுள்ளவர். 119:89 இணைந்து வாசிப்போம். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் என்ன செய்திருக்கிறது? தமிழ் மொழிபெயர்ப்பு காட்டிலும் ஆங்கிலம் ரொம்ப அற்புதமான. யுவர் வேர்ட் ஹஸ் பீன் செட்டில்ட் இன் த ஹெவன்ஸ் ஃபார் எவர். ரெண்டு வகையில் யுவர் வேர்ட் இஸ் செட்டில்டு லைக் தி ஹெவன்ஸ்னு இருக்கிறது. ரெண்டாவது யுவர் வேர்ல்ட் இஸ் செட்டில்டு இன் த ஹெவன்ஸ். ரெண்டுமே நல்ல கருத்துக்கள் தான், ரெண்டுமே வசனத்துக்கு ஒத்து போகக்கூடிய விஷயங்கள் தான். பைபிள் எப்படி சொல்லுகிறது என்றால், யூ ஹவ் ஆல்ரெடி மேட் அ செட்டில்மெண்ட் when it comes to your word. பாருங்கள், வில்லு அதாவது உயில் எழுதுவதற்கும் செட்டில்மெண்ட்டாக எழுதுவதற்கும் என்ன இருக்கிறது? வித்தியாசம் இருக்குது. உயில் எழுதும் பொழுது இதெல்லாம் கொடுக்கலான்னு நினச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் உயில் எழுதி வைக்கிறீங்க. ஆனால் அந்த உயில் நீங்கள் வேண்டும் என்றால் மாற்றங்களை என்ன செய்யலாம், கொண்டு வந்துக்கலாம். கடைசி நேரத்தில் கூட என்ன செய்யலாம், மாற்றங்களை கொண்டு வரலாம். சிலரெல்லாம் பிள்ளைகளை மிரட்டுறதே அப்படி தான். ரொம்ப பேசினா வேறு யாருக்கும் எழுதி வச்சிருவேன். அது வரைக்கும் நேரம் கொடுத்தா தானே. நான் சொல்ல வேலை இப்படி தான் சிலர் வீட்டில் சண்டை போயிடு. ரொம்ப பேசினீங்கன்னா ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருவேன், நீங்கள் அங்கே போய் ஃபஸ்ட்டு முனிவராக சேர்ந்துக்கோங்க அப்படின்னு அவன் பேசுவான். இந்த பிரச்சனையெல்லாம் உயிரினால தான் வருது. செட்டில்மெண்ட்டாக எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, செட்டில்மெண்ட்டாக எழுதிட்டா நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட என்ன செய்ய முடியாது. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரிந்து கொள்ள முடிகிறது? இப்போ கர்த்தர் இதை எப்படி எழுதி கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்கள், எப்படி எழுதி கொடுத்துருக்கிறாரு? எத்தனை பேர் சத்தமாக சொல்ல போகிறீங்க? கர்த்தர் இதை எப்படி எழுதி கொடுத்துருக்கிறாரு? செட்டில்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறதுனால அவரே நினைச்சாலும் மாற்ற முடியாது, மாற்றணும்னு அவர் நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ அவர் என்ன எழுதி கொடுத்துருக்கிறார் என்றால், நீ கீழாகாமல் எப்படி இருப்பாய். இது செட்டில்மெண்ட்டாக எப்படி? செட்டில்மெண்ட்டு தான். இப்போ இந்த செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் எப்படி தான் இருக்க முடியும்? கீழாகாமல் எப்படி தான் இருக்க முடியும்? ஆனால் ஒரு சவால் வருகிறது. என்ன சவால் அப்படின்னு சொன்னோம்னா, ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு பதிலாக இல்லையா, அவங்க உங்கள் ஸ்தானத்துலேருந்து என்ன செஞ்சு விட்டாங்க, கீழே இறக்கி விட்டாங்க. உடனே நமக்கு வருத்தம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறது? கர்த்தர் சொன்னார், தலையாக இருப்பாய், அதாவது கீழாகாமல் எப்படி இருப்பாய், மேலாக இருப்பாய்ன்னு சொன்னார். நான் ப்ரொமோஷன் வரும்னு பார்த்தேன், எனக்கு ப்ரொமோஷன் என்ன செஞ்சுட்டாங்க, தவிர்த்து இன்னொரு ஆளுக்கு கொடுத்து என்னை கீழே கொண்டு வந்துட்டாங்க. உடனே கர்த்தர் சொல், அப்படியாப்பா மகனே, சரிப்பா, உனக்கு இப்படி ஆனதுனால அந்த வசனத்தை நான் மாற்றி எழுதிடுறேன். வாய்ப்பே கிடையாது. நான் சொல்ல நன்றாக விளையம் கொள்ள வேண்டாம். உங்கள் வாழ்க்கையில் அது நடக்கலை என்பதற்காக வார்த்தை மாறாது, மாறாக உங்களை உருவாக்கி அதே வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் புரிந்து ஆமேன்னு சொல்ல முடியும்? வாளாக்காமல் உன்னை என்ன ஆக்குவார் அப்படின்னு யோசேப்புக்கு சொன்னார்னா, அவனை கொண்டே குழியில் கொண்டே போட்டாங்க. இப்போ அவன் குழியிலேருந்து மேலே பார்க்கும்போது என்னதான் சொன்னீங்களோ தெரியல இல்லையா, இல்லையா மேலே கொண்டே வைப்பேன்னு சொன்னீங்க, எல்லாரும் உனக்கு முன்பாக வணங்குவார்கள் என்று சொன்னோம்னா, எல்லாரும் என்னை எட்டி பார்க்குற லெவலுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க, கொண்டு போய் வச்சுட்டீங்க அப்படின்னு உள்ளே இருந்து அவனுக்கு எண்ணம் வரத்தான் செய்திருக்கும். ஆனால் குழியில் இருப்பது தற்காலிகம், சிங்காசனத்தில் அமருவதே நிரந்தரம். மறுபடியும் சொல்லுங்கள், குழியில் இருப்பது தற்காலம், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதே நிரந்தரம். அவர் மாறாதவர், எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. டெக்ஸ்ட் புக்கெல்லாம் எடுத்து பாருங்கள், ஒவ்வொரு 5 வருஷம் ஒரு 10 வருஷத்துக்கு என்ன செஞ்சுட்டுருவாங்க, மாற்றுவாங்க இல்லையா. ரீ எடிஷன்னு போடுவாங்க, ரிவைஸ்டு எடிஷன் போடுவாங்க, அப்டேட்டட்னு போடுவாங்க, நிறைய கூட்டிகிட்டே போவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்ன செய்கிறது, புதுசாக வந்துகிட்டே இருக்கனால செய்துகிட்டே இருக்கிறாங்க. பைபிளை ஒன்றா தான் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 2000 வருஷம் கழித்து நீங்கள் இதை வாசித்தாலும் இது அப்டேட்டடாக தான் இருக்கும். புரிந்தவர்கள் கை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவன் முரணாக பேசுகிற தேவனே அல்ல. இப்போ நான் சொல்லுவதை நீங்கள் கவனிக்க வேணும் இல்லையா. வாய்ஸ் அண்ட் வேர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கிறதா? இஃப் த வாய்ஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் தி வேர்ஸ், ஆங்கிலம் தான் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அதாவது நம்முடைய காதில் தொனிக்கக்கூடிய சத்தம் வார்த்தைக்கு முரணாக இருக்கும் என்றால் அது தேவ சத்தமே இல்லை. நான் சொல்வதை மறுபடியும் விளங்கிக் கொள்ள வேண்டும். காதில் தொனிக்கக்கூடிய சத்தம் வார்த்தைக்கு முரணாக இருக்கும் என்றால் அது எந்த சத்தமே கிடையாது. சொல்லுங்கள், எந்த சத்தமே கிடையாது. ஏன் அது சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி சாய்த்து எனக்கு பின் சென்று வரும், அந்நிய சத்தத்திற்கோ அவைகள் பின் செல்வது இல்லை. அப்போ அந்நிய சத்தம்னு ஒன்று இருக்கிறது. சொல்லுங்க, என்ன சத்தம்னு இருக்கிறது? அந்நிய சத்தம்னு ஒன்று இருக்கிறது. இப்போ வர்ற சத்தம் தேவ சத்தம் தான் எப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், தேவன் பேசுவது
தேவன் ஏற்கனவே பேசினதுக்கு ஒத்துதான் இருக்கும். எத்தனை பேர் புரிந்தாமேன்னு சொல்ல முடியும்? யாராவது உங்கள் வீட்டில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லி அவங்க சொல்கிறதுக்கும் வசனத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டாரு, கரெக்டாக தான் இருக்கும் அப்படி நீங்கள் எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மதியானம் சாப்பிட்டுட்டு பைபிள் வாசித்து பாருங்கள், கரெக்டாக தான் இருக்கும். நான் சொல்கிறது புரிந்தால் நல்ல இல்லையோ சொல்லலாம். ஏன்னா சும்மா அப்படி கொடுத்தா போக்கில் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க அப்படி கேட்கணும்னு என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாகும். ஆக நான் சொல்லக்கூடிய வார்த்தை கவனிங்க, முரணாக பேசக்கூடியவர் இல்லை. பாருங்க, கர்த்தர் உங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை இன்றைக்கும் மாற்றவில்லை. இன்னைக்கும் அவர் என்ன செய்யலை, மாற்றலை. மோசே ஒரு தவறு செஞ்சிட்டாரு, கொஞ்சம் அவசரப்பட்டதுனால 40 வருஷம் அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சு, ஒரு டிலே ஆயிடுச்சு இல்லையா. கோபப்பட்டு ஒருவனை கொன்று விட்டான், ஊரை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிலைமை. 40 வருஷம் ஆச்சு. இந்த 40 வருஷத்தில் மோசையினுடைய உள்ளம் என்ன சொல்லி கொண்டிருக்கும் என்று கேட்டால், கர்த்தர் ரொம்ப அற்புதமான பிளான் தான் வச்சுருந்தாரு, ஆனால் நான் கொஞ்சம் அவசரப்பட்டதுனால எல்லாமே என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அவனுக்கு நல்லா தெரியும், என் கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க கூட உயிரோடு கிடையாது, என்னை ஒருத்தனை தான் கர்த்தர் உயிரோடு என்ன செஞ்சார், வச்சார். அது எங்கே வச்சாருன்னா, யார் கொல்லணும்னு உத்தரவு போட்டாங்களோ அவங்க வீட்லேயே வச்சு என்னை உயிரோடு என்ன செய்திருக்கிறார், வைத்து என்னை கொண்டு பிரம்மாண்டமான திட்டங்களெல்லாம் வச்சுருந்தாரு. ஆனால் கொஞ்சம் நான் அவசரப்பட்டதுனால எல்லாமே போச்சு என்ற ஒரு நிலை வரும் பொழுது தேவன் மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். மோசே, உன்னை கொண்டு தான் நான் செய்யும்படியாக வைத்திருக்கிறேன், என் திட்டத்தை நான் மாற்றவில்லை, நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். உங்களுக்கென்று நிர்ணயித்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். யோபா தான் சொல்கிறார், வியாதி வந்துருச்சு, பிள்ளைங்க மறிச்சிட்டாங்க இல்லையா, சொத்து போயிடுச்சு, சுகம் போயிடுச்சு, வியாபாரம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, சரீரத்தில் ஆரோக்கியம் போயிடுச்சு, அவருடைய கேரக்டரை குறித்து தப்பான வார்த்தைகள் நண்பர்கள் சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் அவனுடைய வாயின் அறிக்கை எப்படி இருக்கிறது என்றால், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. சத்தமாய் சொல்ல போகிறோம், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் மாறுகிறவர் அல்ல, மாற்றுகிறவரும் அல்ல, உங்களையும் என்னையும் மாற்றக்கூடியவராகவும் இருக்கிறார். எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளின்படியே உங்களையும் என்னையும் அற்புதமாக இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வாதமான முறையில் நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. தேவ சித்தம், தேவ வார்த்தை, அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் எழுதப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை செம்மையான பாதையிலே அவர் நடத்தும்படியாக அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் கண்களை மூடியவர்களாக, ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் திட்டத்தை மாற்றிவிட்டார் என்று நீங்கள் நினைக்க வேண்டிய தேவையில்லை. அவர் மாற்றுகிறவர் அல்ல, உங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார், சூழ்நிலையை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். தான் செய்ய நினைத்ததை செய்து முடிக்கிறவர் நம்முடைய உன்னதமான தேவனாக இருக்கிறார். கரம் உயர்த்தி கர்த்தரை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். வாயிலிருந்து, உன்னதமான தேவனே, உம்முடைய அற்புதமான வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மேல் கண் வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லி பிரயோஜனமான வேலை நீர் எங்களுக்கு போதித்து சமாதானம் எங்கள் குடும்பத்துல நதி போல பாய்வதாக. ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்வீர். வாய் திறந்து சொல்லுங்கள், ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி இருக்கிறோம். உம்மை நம்பி இருக்கிற எங்களை பூரண சமாதானத்தோடு நீர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரம் தட்டி அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் ஆராதனை செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Worship you Jesus. ஹல்லேலூயா. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும், ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை
ராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. கரம் உயர்த்தி ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, அற்புதமான நல்வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்களை அற்புதமாய் வார்த்தைகளை புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய கிருபை கொடுத்து நாங்கள் இருக்கிற இடத்திலிருந்து இருக்க வேண்டிய இடத்திற்கு நீர் எங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். கிருபை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.